வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடவுள் நம்ம மேலே வச்சிருக்க அன்பு மிகுதியானது, ஆழமானது இல்லையா? அதுக்கு இணையானது எதுவுமே இல்லை. அதே மாதிரி கடவுளுடைய அன்பு சிலர் மேலே ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க மேலே கடவுள் வந்துட்டு சொல்கிறது என்னன்னா, நானே உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன். கடவுள் அப்படி சொல்லி சிலரை அவருடைய பணிக்காக அழைக்கிறாரு. அவர்கள்தான் அருட்தந்தையர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு உதகை மறை மாவட்டத்தின் இளம் குருவானவர்கள் அனைவரும் இணைந்து கடவுளை பாடி புகழ வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட கேட்டுடலாம், அவங்க யார், அவங்களோட இறைப்பணி என்னன்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் ஃபாதர் இமானுவேல் ஆண்டனி. நான் இப்பொழுது உதகை மறைமாவட்ட ஆயரின் செயலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என் பெயர் அருட்தந்தை டினோ பிராங்க். மரியன்னை ஆலயத்தினுடைய உதவி தந்தையாக இருக்கிறேன். என்னுடைய பெயர் அருள் தந்தை டிக்சன் ஜான் ரொசாரியோ. நான் மறை மாவட்டத்தின் இளம் குருமடத்தில் உதவி அதிபராக இருக்கின்றேன். நான் ஃபாதர் ஈனோக் அகஸ்டின், ஆழ்வார்பேட் புனித சூசியப்பர் ஆலயத்திலே உதவி பங்கு தந்தையாக இருக்கிறேன். நான் ஃபாதர் ஜெய்சன், திருதி ஆண்டவர் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஃபாதர் கிளமெண்ட் ஆண்டனி, பாய்ஸ் கம்பெனி அன்னி வேளாங்கண்ணி சர்ச்சில் அசிஸ்டன்ட் ப்ரீஸ்டாக இருக்கேன். நான் ஃபாதர் பிரின்ஸ், கோத்தகிரி சென்ட் மேரி ஷ்ரைனில் அசிஸ்டன்ட் ப்ரீஸ்டாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியர் ஃபாதர்ஸ், நம்ம நீலவாணி கலை தொடர்பகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நம்ம நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஓகே ஃபாதர், ஸோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் சாங் என்னது ஃபாதர், நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பாட போகிற பாடல் கருணை உன் வடிவல்லவா. பியூட்டிஃபுல் ஃபாதர், சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் எவர் கிரீன் சாங் இல்லையா? ஓகே ஃபாதர், இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த சாங் ஆஸ் பர்சனல் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்துக்கிறதுக்கு இந்த பாடல் ரொம்ப உதவி செஞ்சிச்சு. எப்படின்னு அப்படின்னா, இந்த கொரோனா காலத்தில் எங்களுடைய இல்லத்தில் எல்லாருக்கும் கொரோனா வந்த பொழுது இந்த பாடலை நாங்கள் விடாமல் அந்த இரவு நேரத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் எல்லா நிலையிலும் கருணையும் இரக்கத்தையும் பொழிகிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த பாடல் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் ஃபாதர். ஃபாதர் சொன்ன மாதிரி கடவுளோட கருணை இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை இல்லையா? நம்ம அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறப்போ கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு உற்ற துணை. ஸோ இவர்களோடு இணைந்து கருணை உன் வடிவல்லவா அப்படின்ற பாடலை பாடுவோம். கடவுள் பெயரல்லவா, நடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணையும் பணிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன்ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக பயமல்லவா, கருணையும் வல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறு முனதன்மை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறு முனதன்மை புரியாமலே.
தூரம் இருந்தாலும் நீதான் என்னை உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன். ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன். மனவாசல் திறந்தேன் மயமாகுவேன். கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னான். புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னான். புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. வானவின் மீது ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உனை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன். இறை மீட்டும் யாழில் நரமாக தேய்வேன். நிலை என்ன வந்தால் உனை போற்றுவேன். கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா. கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும். கடலாலும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா. கருணை வடிவல்லவா. எங்கெங்கும் தெய்வீக மயம் அல்லவா. எவ்வளோ ஒரு இனிமையான பாடல். நம்ம ஃபாதர்ஸ் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும். கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். கடவுளுடைய மாட்சி அவ்வளோ ஒரு அழகானது இல்லையா. அவருடைய பெயருக்கு அவருடைய மாட்சி என்றுமே ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ஸோ இதே ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். ஓகே ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர், நெக்ஸ்ட் சாங் என்னது? அடுத்த பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம். பியூட்டிஃபுல் ஃபாதர். ஸோ இந்த சாங் உங்கள் லைஃபுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு? இந்த மகிழ்ச்சி அப்படின்றது இப்போது யாரும் இதை பற்றி யோசிக்கிறது இல்லை. எங்கும் மகிழ்ச்சி இல்லாமலேயே போகுது. கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாம் உம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த மகிழ்ச்சி தேவை. கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி தேவை. அந்த மகிழ்ச்சி இந்த பாடல் பாடும்பொழுது எனக்கு எப்பொழுதுமே தோணும். அதனால் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த பாடல் எப்போல்லாம் கேட்குமோ அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த பாடலை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். பியூட்டிஃபுல் ஃபாதர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கடவுள் தான் நம்ம கூட இருக்கிறார்ல. ஸோ எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும். கடவுள் எல்லாமே பார்த்துப்பார். ஸோ நம்ம ஃபாதர்ஸ் கூட சேர்ந்து நம்மளும் மகிழ்ச்சியாக இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் அவர்.
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதரத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இது மாபெரும் பாக்கியமே. நம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? நம் இயேசு கிறிஸ்து நம் சொந்தம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான சாங்கை நம்ம ஃபாதர்ஸுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பாடி ஒரு ஹாப்பினஸ் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃபாதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இதே ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னென்னு சொல்லுங்கள் ஃபாதர். திருப்பாதம் நம்பி வந்தேன். ஓகே ஃபாதர், ஸோ இந்த சாங் ஏன் ஃபாதர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த உலகத்தில் எல்லாருமே எப்படியுமே ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு இருப்பாங்க. ஆனால் பல நேரங்களில், அது குறிப்பாக இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் எல்லாரும் ஒரு ஆறுதலுக்காக காசு கொடுத்து கவுன்சிலர்ஸு, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போகிறாங்க. ஆனால் இலவசமாக ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவரை தேடி போகிறது பல நேரங்களில் மறந்துட்டுருக்குறாங்க. அந்த ஒரு உணர்வில் இந்த பாடலை எப்பெல்லாம் நாம் கேட்குறோமோ அப்போ இந்த ஆறுதல், யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், அதுவும் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல். அந்த ஆறுதலை நம்ம இந்த பாடலை கேட்கும்போது, ஏன் அந்த பாடலோடு சேர்ந்து நாம் பாடும் பொழுது நம்ம உணர்வோம். அந்த ஒரு ஆறுதலுக்காக இந்த பாடலை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பியூட்டிஃபுல் ஃபாதர், அழகாக சொன்னீங்க. ஸோ ஃபாதர் சொன்ன மாதிரி ஆறுதலை தேடி நம்ம எங்கேயுமே போக வேணாம். நம் கடவுள் நம் அருகே நம்ம கூடவே இருக்கார். அவரை மட்டும் நம்பினா போதும், நம்மளுக்கு எல்லாமே வெற்றி தான். ஸோ நம்ம ஃபாதர்ஸ் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி புகழ்வோம்.
கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே இலை பாறுதல் தரும் தேவா கலைத்தோரை தேற்றிடுமே சிலுவை இடல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன் சிலுவை எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன் பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்மை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மனம் மாறமாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாறமாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ள மூற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் எனதுள்ள மூற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூக
எவ்வளோ ஒரு உருக்கமான பாடல் இல்லையா? ரொம்ப அழகான வரிகள் கூட. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்பம் நேரத்திலும். நம்ம நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட அந்த சுச்சுவேஷனே ரொம்ப ஒரு கஷ்டமானதாக இருக்கும். ஆனால் நம்ம இயேசுவே அப்படின்னு அவரை கூப்பிட்டா போதும், அந்த நிலையே அப்படியே ஒரு அழகானதாக, ஒரு ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு எளிதானதாக மாறிடும். ஸோ அவ்வளோ ஒரு அழகான பாடலை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஃபாதர் கேட்குறப்போ, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. ஓகே ஃபாதர், சொல்லுங்கள், நெக்ஸ்ட் சாங் என்னது? தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடல் பாட போகிறோம். ஓகே ஃபாதர். ஸோ இந்த சாங் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில்? ஒவ்வொரு முறையும் இந்த பாடல் பாடுகின்ற பொழுது நம்மளோட வாழ்வில் இருக்கின்ற ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அது வெற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை அது திறமையாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இறைவனால் தரப்பட்டது. ஆகவே அனைத்து மகிமையும் இறைவனுக்கே உரியது. பல நேரங்களில் வெற்றி அடைந்த பிறகு இறைவனை மறந்து விடுகின்றோம். ஆனால் நமக்கு தருகின்ற ஆரோக்கியம், நம்மிடம் இருக்கின்ற திறமை, நமக்கு வருகின்ற வெற்றி அனைத்தும் தேவன் தருகின்றது. ஆகவே எந்நேரமும் நாம் இறைவனை போற்றி மகிமைப்படுத்துவோம். ஓகே ஃபாதர், பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. எஸ், நம்மளுக்கு என்ன நடந்தாலும் சரி, எல்லாமே கடவுளுக்கே. எல்லா புகழும் எல்லா மாட்சியும் நம் இறைவன் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. நம் ஃபாதர்ஸ் கூட சேர்ந்து இறைவனை பாடி புகழ்வோம். தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க.
தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நம்ம ஃபாதர்ஸ் ரொம்ப அழகாக பாடிட்டாங்க இல்லையா? எவ்வளோ ஒரு இனிமையான பாடல்கள், உருக்கமான பாடல்கள், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அழகாக பாடிட்டாங்க. ஸோ நம்ம செவிகளை திறந்து விட்டார்கள், உள்ளத்தையும் திறந்து விட்டார்கள், மனங்களையும் திறந்து விட்டார்கள். ஸோ அவர்கள் பாடின மாதிரி செய்வோம் உம் சித்தம். கடவுளுடைய சித்தம் எதுவோ அது நடந்தால் போதும். நம்ம எதையுமே யோசிக்க வேணாம், அவர் கையில் ஒப்படைச்சிட்டா போதும், அவர் பார்த்துக்குவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.